வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பக்ரீத்காக வந்து செம்மறி கடாய்கள் வளர்க்குறது தான் வந்திருக்கோங்க. அந்த பண்ணி தான் பார்க்க வந்திருக்கோம். எங்கடா பின்னாடி எதுவுமே இல்லாமல் மொட்டை கடை இருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்களா? பண்ண கீழே இல்லைங்க, அந்த மொட்டை மாடியில் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம்ண்ணா. வணக்கங்க. உங்களோட பேர், உங்கள் பண்ணையை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னுடைய பேர் வந்து முகமது ஜக்கரியா. நம்ம ஃபார்ம் வந்து எஸ்ஆர்எம் ஷிப் ஃபார்ம். இந்த ஃபார்ம் வந்து மொட்டை மாடியில் வந்து பக்ரீத் கிடாய்களை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இது எங்கே இருக்குன்னா சென்னையில் வந்து கொடுங்கையூர்ன்ற ஏரியாவில் வந்து வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்க, இந்த பக்ரீத் கிடாய்களை வளர்க்குறதுல உங்களுக்கு எத்தனை வருடம் வந்து அனுபவம் இருக்குங்க? நம்ம பக்ரீத் கிடாய்கள் வந்து ஒரு 13 வருஷமாக அனுபவம் இருக்கோம். 13 வருஷமாக வளர்த்துறீங்க? ஆமாம். நம்மக்கிட்ட வந்து என்னென்ன ரகங்களான செம்மறி கிடாய்கள் இருக்குங்க? நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நெல்லூர் ஜுடிப்பி சொல்கிற அடிக்கருப்புன்னு சொல்கிற குட்டி இருக்குது. அது நெல்லூர் ஜுடிப்பியில் வந்து மொத்தம் 4 கலர் ரகத்தில் இருக்கும். ஒன்று வந்து ஃபுல் ஒயிட்டில் இருக்கும், இன்னொன்று இந்த மாதிரி அடிக்கருப்பில் இருக்கும், அப்புறம் ஃபுல் பிளாக்ல ஒன்று இருக்கும், அப்புறம் வந்து ஃபுல் ப்ரௌனில் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி 4 வெரைட்டிஸில் வந்து நெல்லூர் ஜுடிப்பில் இருக்கும். அது இல்லாமல் சக்கரப்பள்ளி ஷிப்புன்னு சொல்லுவாங்க, அதை மார்ஷிலான்னு சொல்லுவாங்க. அதனால முடி தோரணையாக இருக்கும், அந்த பிரீடு இருக்குது. அப்புறம் வந்து கர்நாடகாவில் வந்து கோங்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து அசன் பிரீடுன்னு சொல்லுவாங்க, பிளாக் அண்ட் ஒயிட்ல வரும். கோங்குன்றது வந்து அமீன்கார்ட்னு ஒரு ஷிப் வரும், அது தனி ஷிப்பு. இது வந்து அசன் ஒரு பிரீடு, அந்த பிரீடு இருக்கு. அது இல்லாமல் மயிலம்பாடி குட்டி இருக்கு, அப்புறம் குண்டூர் பிரீடு இருக்கு. சரி, மொத்தமாக நம்ம கிட்ட எத்தனை உருப்படிகள் வச்சிருக்கீங்க? நம்ம கிட்ட வந்து 24 உருப்படி இருக்கு. 24ங்களா? சரிங்க. இப்போ வந்து இந்த 24 உருப்படிகளுக்கு எவ்வளோ இடம் வந்து ஒதுக்கி இருக்கீங்க? இப்போதைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 390 ஸ்கொயர் ஃபீட் ஒதுக்கி இருக்கோம். 390ங்களா? சரிங்க. இப்போ பெரும்பாலும் வந்து ஆடுகள் வளர்க்குறவங்க எல்லாருமே வந்து தரையில வச்சு தீவனங்களை வயலில் போட்டு வளர்த்து நம்ம வந்து பார்த்துருக்கோங்க. இது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா மொட்டை மாடியில் நீங்கள் வந்து வளர்க்குறது நம்ம வந்து பார்க்குறோங்க. இந்த மொட்டை மாடியில் வளர்த்துற ஒரு ஐடியா எப்படி உங்களுக்கு வந்துச்சு? இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து பக்ரீத் கான்செப்ட்ல ஓன் யூஸ்க்காக நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 கிடாய்களை தான் வாங்கி வளர்த்தேன். அது வந்து வளர்த்துறதுலேருந்து கொஞ்சம் அனுபவம் வந்துருச்சு. அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து சென்னை சிட்டியில் இருக்கிறதுனால அந்த சோர்ஸ் வந்து இடமோ வயக்காடோ இல்லை. அதனால நம்ம கிட்ட இருக்க இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மொட்டை மாடி தான் பெஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ அதில் வந்து கொஞ்சம் 2 குட்டி வளர்த்தது வந்து 4 குட்டியாக வளர்த்தோம். இப்போ வந்து நம்ம 20 குட்டி மேலே இருக்கு. சரி, இப்போ ஒரு டவுனுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து செம்மறி கிடாய்கள் வந்து மொட்டை மாடியில் வளர்த்துறீங்க. அப்போ வந்து இந்த ஸ்மெல் அடிக்கும், இந்த மாதிரி பிரச்சனை வந்து பக்கத்துல எல்லாம் நிறைய பேர் பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை சந்திச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி நம்மகிட்ட வரதில்லை, மோஸ்ட்லி மேலே இருக்கு. அது இல்லாமல் நம்ம காலையிலேயே மலையில் வந்து க்ளீன் பண்ணிடுற சுத்தமாக இருக்கிறதுனால அதிகப்படியாக ஸ்மெல் வரதில்லை. ஏன்னா இப்போ மற்றவங்க விட நம்மளும் வீட்டில் கீழே தான் இருக்கும், அப்படியே நம்மளும் இருக்கிற நமக்கும் இந்த ஸ்மெல் வரக்கூடாதுன்றதுனால காலையும் மலையும் கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணிடுறோம் சுத்தமாக. சரிங்க. இப்போ க்ளீன் பண்ணுறதுனா என்னென்ன விஷயங்கள் பண்ணுவீங்க? காலையிலேயே சாயந்தரம் என்னென்ன விஷயங்கள்? காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கி விட்டு கழுவி விட்டுருவேன். ஈவினிங் வந்து பெருக்கி மட்டும் விடுவேன். வீக்லி 2 டைம்ஸ் வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவி விட்டுருவோம். சரிங்க. இப்போ வந்து நீங்கள் கழிவிடும் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய மண்ணெல்லாம் இருக்கும். அந்த மண்ணெல்லாம் எப்படி வந்து ட்ரைனேஜ் போச்சுன்னா அடைச்சிக்கும் இல்லையா? அதெல்லாம் எப்படி ஃபில்டர் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி 90% வந்து பெருக்கி அள்ளி எடுத்துருவோம். அப்புறம் கழுவுறச்ச ஒரு 10% போகும். அது வந்து ட்ரைனேஜுக்கு எதுவும் போகாத அளவுக்கு நம்ம ஒரு தனியாக ஒரு ஃபில்ட்ரேஷன் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அந்த ஃபில்டர் என்னாவும் தண்ணி போகும்போது அது வடிகட்டி அதை வந்து வெறும் வாட்டர் மட்டும் வந்து எக்ஸிட் ஆகிற மாதிரி இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, அந்த வாட்டர் போய் ட்ரைனேஜ் போய் கலந்துற மாதிரி? ஆமாம், வெறும் தண்ணி மட்டும் கலக்கிற மாதிரி வச்சுருக்கோம். சரிங்க. அடுத்த விஷயமா நம்ம வந்து தீவனம் மேலாண்மை. இப்போ நம்ம ஊர்ல காடுகள்லாம் நம்ம பசுந்தீவனங்கள் கொடுப்போம். இங்க இருக்கிற ஆடுகளுக்கு என்ன மாதிரி தீவனங்கள்? ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் ஃபீடு தான். ஒரு கான்சன்ட்ரேட் வந்து 50%னா இப்போ சைலேஜ் கொடுக்குறோம், அது இல்லாமல் கோஃபர் கொடுக்குறோம், அது இல்லாமல் அகத்தி கொடுக்குறோம். இதெல்லாம் அதாவது பசுந்தீவனம் மோஸ்ட்லி வந்து கொடுக்குறன்றதுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் நம்மகிட்ட பசுந்தீவனம் அதிகமாக உற்பத்தி இல்லாதனால வாங்கி தான் வெளியே வந்து தான் தருவச்சு கொடுக்குறோம். மோஸ்ட்லி சைலேஜ் கொடுக்குறோம். கான்சன்ட்ரேட் ஃபீடு தான் மோஸ்ட்லி 90% 80% வந்து கான்சன்ட்ரேட் தான் கொடுத்துருக்கோம். சரிங்க. இப்போ சைலேஜ்னா என்ன சைலேஜ் கொடுக்குறீங்க? கார்ன் சைலேஜ் தான் கொடுக்குறீங்க. சரிங்க. அடுத்ததான் நம்ம வந்து நம்ம அடத்தீவனமாக கொடுத்து வளர்த்துறோம் அப்படிங்கிறீங்க. அதனால உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லைங்களா குட்டிகளுக்கு? இல்லை, இது வரைக்கும் வளர்த்துட்டு இருக்கோம். எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தது இல்லை, எந்த பிரச்சனையும் வரலைங்களா? சரிங்க. இப்போ அடத்தீவனங்களை என்னென்ன கலந்து கொடுக்குறீங்க? அடர்த்தீவனம் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தோரம் தூசின்னு சொல்லுவோம், தோரம் போட்டு, அப்புறம் கடலை போட்டு, கோதுமை தவிடு, இந்த 4 வெரைட்டிஸ் கொடுக்குறோம். இது இல்லாமல் மக்காச்சோளம், அப்புறம் வந்து நம்ம உளுந்தம்புட்டு, இது தனியாக செப்பரேட்டாக கொடுக்குறோம். சரிங்க. இப்போ சைலேஜ் சொல்லியிருந்தீங்கல்ல, சைலேஜ் உங்களுக்கு சென்னையிலே கிடைக்குதுங்களா? சென்னையில் நம்ம வந்து ஆத்தூர்லேருந்து வாங்கிட்டு இருக்கோம். ஆத்தூர்லேருந்து வாங்கிக்கிறீங்க. சரிங்க. இப்போ வந்து ஒரு நாளைக்கான தீவன செலவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆகுதுங்க? ஒரு ஆடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாலேருந்து 80 ரூபா வரைக்கும் வந்துடும். காலையில் 3 வேளைக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆட்டுக்கு வந்து 50 ரூபாலேருந்து 80 ரூபா வரைக்கும் வந்துடும். சரிங்க.
இப்போ இந்த பசந்தீவனங்கள் சொல்லியிருந்தீங்க, கோஃபோர் கிடைக்கும், கோஃபை கிடைக்கும், அகத்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் எங்கேருந்து உங்களுக்கு கிடைக்குதுங்க? அகத்தி வந்து நம்ம அந்த மார்க்கெட்ல கீரை மார்க்கெட்ல தான் வாங்குறோம். அது இல்லாமல் கோஃபோர் வந்து நம்ம பக்கத்துல வந்து நமக்கு ஒரு தருவிச்சு கொடுக்குறாங்க. நம்ம பக்கத்துல பெரிய பாளையம் ஏரியா இருக்கு, அங்கேருந்து வரும்போது நம்ம அப்படியே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம். அங்கேருந்து அடுத்து வந்துடுவீங்களா? அங்கேருந்து அதாவது இங்கேருந்து ஒரு மாட்டு பண்ணைக்கு போகுது, அந்த கோஷாலா போகிறப்ப நமக்கு கொஞ்சம் வந்து டெலிவரி பண்ணிட்டு போவாங்க. அங்கேருந்து வரும்போது எடுத்துக்கிறீங்க. ஆமாம். அது என்ன ரேட்டுக்கு வந்து எடுக்கிறீங்க? ஆக்சுவலாக கட்டு வந்து 60 ரூபாய்க்கு எடுக்கிறோம். 60 ரூபாய்க்கு. சரி, ஓகேங்க. நம்ம கடாக்கள் வந்து எந்த ஸ்டேஜில் வந்து வாங்குவீங்க? எத்தனை கிலோ இருக்கும்போது வாங்குவீங்க? நம்ம வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து 4 மாதத்துக்கு மேலே தான் நம்ம எடுக்கிறோம். அதாவது கொம்பு கொஞ்சம் வெளியே தள்ளினதுலேருந்து எடுப்போம். 4 மாதத்துலேருந்து ஒரு வருஷ கடா வரைக்கும் மோஸ்ட்லி பார்த்து எடுப்போம். பல்லு போட தர மாதத்துல எடுப்போம். நம்மக்கிட்ட வந்து 2 பல்லு போகிற தரத்தில் விற்பனை ஆகிற டைமில் இருக்கும். சரி, ஏன் அந்த மாதிரி ஸ்டேஜில் எடுக்கிறீங்க, கொம்பு வெளியே தள்ளுற மாதிரி ஸ்டேஜில்? ஏன்னா அப்போ நம்ம வந்து மேலே மொட்டை மாடியை வளர்த்துறதுனால வந்து இழப்புகள் எதுவும் வரக்கூடாது. அதெல்லாம் பனி காலம் மழை காலம் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடுகள் வந்து தாங்கி நின்று ஒரு திறன் பெற்று ஓரளவு நோய் தாங்கி வளரும். சரிங்க. இப்போ வந்து கடாக்கள் வந்து எங்கே வாங்குறீங்க நீங்கள்? நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து ஃபார்மர்கிட்ட தான் வாங்குறோம். ஆமாம், 90% ஃபார்மர், ஒரு 10% வந்து சந்தைகளை வந்து கொஞ்சம் விருப்பத்தக்க குட்டிகள் வந்துருச்சுன்னா எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்க. இப்போ ஃபார்மர்னா இப்போ எல்லாத்துட்டையும் நீங்கள் வந்து நிறைய ரகங்கள் வந்து சொன்னீங்க. ஆமாம். எல்லாத்துட்டையும் ஒரே ரகம் வந்து ஒரு ரகம் வளர்த்துவாங்க, எல்லாமே மிக்சடாக வளர்த்துறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை எப்படி கலெக்ட் பண்ணுறீங்க? அது ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து போய் ஒவ்வொரு ஊர்களாக வந்து அலையும் போது பார்த்து விருப்பப்பட்ட குட்டிகளை வந்து கை வளர்ப்பு குட்டிகளாக மோஸ்ட்லி எடுப்போம். ஏன்னா நம்ம மொட்டை மாடியில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து சிட்டியில் இருக்கிறனால அக்கம் பக்கத்தில் வந்து அப்ஜெக்ஷன் எதுவும் வரக்கூடாது. அப்போ நம்ம என்னமோ குட்டிகள் வந்து அதிகமாக சேட்டை பண்ணக்கூடாது, பயந்து இருக்க கூடாது. இப்போ நான் நிற்கிறேன், குட்டிகள் வந்து அலசல் இல்லாமல் அப்படியே கம்முன்னு நிற்கும். இதே மற்ற ஆட்கள் இருந்துச்சுன்னா ஆடுகள் வந்து பயந்து கொண்டுகிட்டு, புது ஆடுகள் இருந்துச்சுன்னா வந்து ஆடுகள் பயம், ஆடுகள் வந்து ரொம்ப சேட்டைகள் பண்ணும். இதெல்லாம் வந்து ஆடுகள் வந்து சைலண்டாக இருக்கும், நமக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது. அதனால வந்து நம்ம ஃபார்மர்கிட்ட போய் பார்க்கும்போது குட்டிகளை வந்து வளர்த்த கை வளர்ப்பு குட்டியாக இருந்தால் மோஸ்ட்லி எடுத்துருவோம். கை வளர்ப்பு குட்டி தான் அதிகம். ஆமாம், அதிகமாக விரும்புவேன். சரிங்க. இப்ப அது அடுத்த கேள்வி அதான் கேட்கணும்னு நினைச்சேங்க. நம்ம வீட்டுல ஆடு வளர்த்திட்டு இருக்கோங்க, வளர்த்தும் பொழுது கத்திக்கிட்டே கிடக்கும், அது இங்க இந்த கத்துறது இல்லைங்களா? நம்ம அதனால கை வளர்ப்பு குட்டியெல்லாம் எடுக்கிறோம். இப்போ வந்து இப்போ குட்டிகளை வந்து ஒரு குட்டியா இருந்தா மோஸ்ட்லி கத்தும், இது இத்தனை குட்டிகள்லாம் கத்தாது. அதனால அவனோட பழகிடுச்சு. பழகினால கை வளர்ப்புல இருந்தனால எந்த குட்டியும் ஒரு களைச்சலோ எதுவுமே இருக்காது. சரிங்க. அடுத்து கெடா குட்டிகள்னு பாத்தீங்கன்னா சேட்டை பண்ணும். ஓகே. சும்மா ஒரு மாதிரி கத்திக்கு கிடக்கும், அதே மாதிரி ஆட்டு மேல துரத்திட்டு இருக்கும், கெடா மேல துரத்திட்டு இருக்கும். அந்த மாதிரி இது எதுவும் பண்றது இல்லைங்க? எதுவும் பண்ணாது. எதுவும் பண்ணாது. ஆமா, நம்ம அதை கட்டி வச்சிருக்கனால அது இருக்காது. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா கொஞ்சம் துரத்துறது கொண்டது எல்லாம் இருக்கதா செய்யும். சரிங்க. இப்போ குட்டிகள் வாங்கிட்டு வந்த உடனேயுமே நம்ம குட்டிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்வீங்க நீங்க? முதல் வந்து குட்டி வந்து வெளியே வந்து இங்க வருதுன்னா முதல்ல வந்து நம்ம இடத்துல அடாப்ட் ஆகணும். வந்து மோஸ்ட்லி அது வந்து நம்ம வாங்குறவிட்ட 90% செக் பண்ணியே வாங்குவோம். அவங்க என்னென்ன டிவார்மிங் பண்ணியிருக்காங்களா, அப்புறம் வந்து தடுப்பூசிகள் ஏதாவது போட்டிருக்காங்களா, ஆடுகள் வந்து பக்கத்தில் நோய் தொற்று இருக்கா, எல்லாம் பார்த்து தான் நம்ம குட்டி எடுப்போம். எடுத்த உடனே அந்த குட்டி வந்து தெளிவாக இருக்கான்னு பார்த்துட்டு முதல்ல வந்த உடனே குட்டிகளுக்கு வந்து தண்ணியை கொட்டுவோம். அப்புறம் ஆடை குளிப்பாட்டிட்டு ஃபீடிங் எப்படி எடுக்குதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு கரெக்டாக வந்து ஒரு 10 நாளில் வந்து டிவார்மிங் பண்ணிடுவோம். டிவார்மிங் பண்ணிட்டு அது தடுப்பூசி நம்ம வந்து குட்டிகள் வந்த உடனே எல்லா குட்டியும் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆன பிறகு தான் பிபிஆர் நம்ம போடுவோம். பிபிஆர் வந்து இயர்லி ஒன்ஸ் தான் போடுவோம். அதோட அடுத்த இயர்ஸ் வந்து குட்டிகள் வந்து சேல்ஸ் ஆயிடும். பிபிஆர் மட்டும் தான் போடுவோம். பிபிஆர் மட்டும் தான் நம்ம போடுறோம். இப்போ மொட்டை மாடிகளில் வந்து வளர்த்தும் பொழுது நீங்கள் வந்து அதிகப்படியான இந்த சைலேஜ் இல்லைன்னா வந்து அடர்த்தி உணவு மாதிரி தான் கொடுக்குறீங்க. டிவார்மிங் வந்து எத்தனை நாட்கள் ஒர்க்கா பண்ணுறீங்க, என்ன மாதிரி மருந்துகள் கொடுக்குறீங்க? நான் வந்து கேட்டால் வந்து 1.5 மாதம் 2 மாதம் இளவடையில் ஒரு டிவார்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து குடற்புழு மருந்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹைடெக் கொடுத்துருவோம். ஹைடெக் கொடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து அல்பண்டாசோல், பென்பெண்டாசோல், இந்த மாதிரி வந்து கேட்டால் ஒரு 2 மாதம் டியூரேஷனில் 1.5 to 2.5 மாதத்தில் டியூரேஷனில் அடுத்தடுத்து மாற்றிடுவோம். மாற்றி கொடுத்துருப்பீங்க. இப்போ வந்து மொட்டை மாடிகளில் வந்து வளர்த்திட்டு இருக்கீங்க. வளர்த்திட்டு இருக்கும் பொழுது நீங்கள் எவ்வளோ நேரம் இந்த ஆடுகளோடு நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிளீனிங் இது, அதாவது ஆடுகளுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நிறையா இருக்கும் பண்ணலாம் ஜி. ஆனால் பட் நம்ம இதோடைய ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு 3/4 மணி நேரம் தான். காலையில் வந்து க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிவிட்டு கழுவி விட்டுட்டு தீவனம் வச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஜஸ்ட் ஒரு 3/4 மணி நேரத்தில் 1 மணி நேரம் வேலை தான் இருக்கும். அதே மாதிரி நைட்டு வந்து ஒரு 1/2 hour ஒர்க்கு தான். க்ளீன் பண்ணிட்டு தீவனம் மட்டும் தான் வைக்க மாதிரி இருக்கும். இது இல்லாமல் அப்பப்போ நம்ம வந்து சண்டே டைமில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து என்ன ஒர்க்கு, ஏன்னா நம்ம சண்டே தான் நம்ம ஃப்ரீயாக இருக்கும். அப்போ தான் ஆடுகளுக்கு ஏதாவது நோய் தொற்று இருக்கா, ஆடுகள் ஏதாவது நடக்குதா, குழந்தையா, எல்லாமே அதுக்குள்ள டிவார்மிங் மற்ற விஷயங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும் ஒரு ஹாஃப் டே வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பக்ரீத் பர்பஸ்க்காக வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு பக்ரீத்துக்கு வந்து ஒரு கடா கொடுக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் அந்த ஆட்டுக்கு இருக்கணும்? ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஆடுகள் வந்து 1 வயசு பூர்த்தியாக இருக்கணும். அந்த சட்டத்தை
பக்ரீத்துடைய சட்டத்திட்டங்கள் வந்து நிறைய இருக்கு. அதில் ஆடுகளுக்கு பார்க்க வேண்டியதுன்னா ஆடுகளுக்கு வந்து 1 வருடம் வந்து பூர்த்தியா இருக்கணும். ரெண்டாவது வந்து ஆடுகள் வந்து நம்ம மக்கள் விரும்புகிற தகுந்தது என்னன்னு பார்த்தாங்கன்னா கை வளர்ப்பு குட்டிகளை தான் ரொம்ப விரும்புவாங்க. அதனால நம்ம எல்லாமே வந்து ஆடுகள் வந்து இப்போ சில ஆடுகள் வந்து வீட்டில் வந்து 3 நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் விரும்புவாங்க. அப்படின்ற போது ஆடுகள் வந்து தீவனம் தின்னாம இந்த மாதிரி ஆடுகள் வந்து நம்ம என்ன சொல்றது தீவனம் சாப்பிடாம இருக்கதும் அப்போ ஆடு வந்து ஒடுங்கி போயிடும். 3 நாள் வந்து ஆடுகளுக்கு ஆளா பார்த்து பயப்படுற மாதிரி இருக்கும். நம்ம ஆடுகள் எதுவுமே ஆளை பார்த்து பயப்படுறது கிடையாது. இப்போ பார்த்தீங்க நீங்க நின்றீங்க, இந்த ஆடும் வந்து களைச்சலோ கிளைச்சலோ எதுவுமே இருக்காது. இந்த ஆடுகள் நம்ம வந்து ஆடுகள் நம்ம தனியாக வந்து கொண்டு போகும்போதும் அந்த ஆடு வந்து களைச்சல் இருக்காது. தீவனம் நம்ம தீவனம் வந்து இது மட்டும் கொடுக்கறது இல்லை, வீக்லி ஒன்ஸ் காய்கறிகளும் நம்ம கொடுக்குறோம் ஆடுகளுக்கு. அந்த காய்கறி கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா நம்ம இங்கேருந்து ஆடுகள் வெளியே போனால் கூட அவங்க வீட்டில் இருக்கிற காய்கறிகள் அந்த தீவனங்களை வந்து கொடுத்தா கூட ஆடுகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கேதர் பண்ணிக்கும். நம்ம அந்த மாதிரி ஆடுகள் கொடுக்கறதுனால மக்கள் வந்து அதிகமாக விரும்புவாங்க நம்ம கிட்ட. அது மாதிரி ஆடுகள் வந்து களைச்சல்றதுனால ஆடுகள் வந்து வாங்கி போனோன்னா அவங்களுக்கு வந்து ஹேண்டி ஆயிரும். குர்பானியோட சட்டத்திட்டங்களை பார்த்தீங்கன்னா ஆடுகள் வந்து தான் வீட்டில் வந்து ஒரு பிள்ளையை வந்து அறுத்து பலியிடுறது அப்படின்ற சட்டத்திட்டத்தில் தான் வருது. அப்படின்ற போது அந்த கவலை வந்து ஒரு ஆடு வந்து கொடுக்கும்போது கவலையோட கொடுக்கணும். அதனால நம்ம ஆடு நம்ம இதை விற்பனை செய்யும் போது அந்த ஆடு வந்து என்ன ஆகும், கொண்டு போறவங்க வீட்டில் வந்து ஒரு ஹேண்டி ஆயிரும். இப்போ பழகிறதுனால அவங்க வந்து அந்த குர்பானி கொடுக்கும்போது மனக்கவலையோட கொடுப்பாங்க. அந்த இறையச்சம் தான் இறைவனிடம் போய் சேருது. அதனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ கிடாய்களை வந்து வளர்த்து கொடுக்கறதுனால மக்கள் நம்ம அதிகமாக நம்ம இடம் விரும்பி வாங்குறாங்க. இந்த கொம்பு இருக்கிறது கொம்பு இல்லாத கிடாய்கள் அப்படிங்கிறது அதாவது கொம்பு இல்லாத கிடா மேச்சரி இனம் அந்த ஒவ்வொரு ஊர்களை பொறுத்து அந்த பிரீடுகளை வந்து வரதுனால அந்த ஊர்களில் வந்து கொடுத்துருக்கலாம். பட் வந்து கொம்பு இருக்கிறது தான் நம்ம மக்கள் எல்லாம் விரும்புவாங்க. ஆக்சுவலாக கொம்பு இருக்கிறதா கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம கிடாக்களை வந்து கொம்பு உள்ளது தான் மோஸ்ட்லி இருக்கும். ஆனால் இல்லாத பட்சத்துக்கு வந்து நம்ம வந்து கொம்பு இல்லாத கொடுத்துருக்கலாம். இந்த செம்மறியாட்டு கிடாக்கெல்லாம் வளர்த்துறவங்க நிறைய பேர் சந்திக்கிற பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கால் வளையிற பிரச்சனை சொல்லுவாங்க. அது உங்க ஆடுகளுக்கு வந்திருக்குங்களா? அதுதான் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் பேலட் போட்டிருந்தோம். அந்த பேலட்டை போடுறதுனால கால் வளையிறது இருந்துச்சு. ஏன்னா அது ஆடுக்கு வந்து திரவமாக நிற்க முடியாத பிரச்சனையில வந்து இருந்துச்சு. அது இல்லாமல் கால்சியம் பற்றாக்குறையா இருந்தால் அந்த மாதிரி ஆகும். நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து கால்சியம் டானிக் லிவர் டானிக் வந்து வீக்லி 3 டைம்ஸ் அடிச்சிடறோம். ஒரு நாள் கால்சியம் அடிப்போம், ஒரு நாள் வந்து லிவர் டானிக் அடிக்கிறதுனால நமக்கு கால் பெண்டு கால் வளையிறது எந்த பிரச்சனையும் நம்மகிட்ட வரதில்லை. சரி, ஓகேங்க. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா மினரல் மிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தாதுப்பு கட்டி தாதுப்பு கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா? ஆமா, நம்ம அக்ரி மினின்னு சொல்லி வந்து அது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து தீவனத்துல கலந்து நம்ம கொடுத்துறோம். சரிங்கண்ணா. இப்போ நீங்க ஒரு சில ஆடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடி அதிகமா வளரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த ஆடுகளுக்கு வந்து நம்ம ட்ரிம் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணுங்களா இல்ல வைக்கிற வரைக்கும் நம்ம எதுவும் பண்ண தேவையில்லைங்க? இல்ல, நம்ம வந்து முடியை ஹேர் கட் பண்ண மாட்டோம், அப்படியே பிளைனா தான் விடுவோம். அது வந்து மார்ஷிலான்னு சொன்ன பிரீடு வந்து ஹேர் கட் பண்ணாம அப்படியே A to Z வளர்றது தான் அது பிரீடு. சரி, ஓகேங்கண்ணா. இப்போ வந்து நம்ம கடாய்கள் வந்து இது பண்ணுவீங்களா, காய அடிப்பீங்களா? காய எடுக்க மாட்டோம், அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம வந்து பக்ரீத் கான்செப்ட். ரெண்டாவது வந்து ப்ரீடிங்க்கு நம்ம தேவையான விற்கிற ப்ரீடிங்கும் சில குட்டிகள் நம்மகிட்ட போயிருக்கு. அதனால அதை விரும்பி வாங்குறவங்களுக்கு வந்து அது காய அடிச்சிருந்தா ப்ரீடிங் யூஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம குட்டிகளுக்கு எதுவும் காய அடிக்க மாட்டோம். ஒரு 2 ஆப்ஷன் வச்சுக்கிறீங்க, கறிக்காக வச்சுக்கிறீங்க, ப்ரீடிங்காக கொடுத்துருக்கோம். இப்போ நீங்க வாங்கும் பொழுது என்ன இடம் இருக்கும், நீங்க கொடுக்கும் பொழுது எவ்வளவு இடையில வந்து கொடுப்பீங்க, அது நீங்க கொடுக்குற தீவனத்துல வந்து எவ்வளவு இடம் வந்து ஏறுதுங்க? இப்போ நம்ம வந்து அப்ராக்சிமேட்லாம் ஒரு 25 கிலோ குட்டிகளா வாங்குறோம்னு வச்சுக்கிங்களேன். இப்போ அதாவது பக்ரீத் முடிச்சு 1 மாசம் நம்ம வந்து ஷெட்டை ஃப்ரீயா போட்டுருவோம். போட்டு பூச்சி மருந்து எல்லாமே கிளீன் பண்ணி ஆடுகளை வந்து வரத்தை இறக்க மாட்டோம். பக்ரீத் முடிஞ்சு 1 மாசத்துக்கு அப்புறம் தான் வந்து குட்டிகளை வந்து மேலே ஏற்றுவோம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஷெட்டில் வந்து ஃபுல்லாக வந்து சீலிங் ஃப்ளோரிங், அதாவது சீலண்ட் மொட்டை மாடியில் வந்து அடிச்சுட்டு பூச்சி மருந்துகள் மேலே எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் குட்டிகளை ஏற்றுவோம். வரும்போது குட்டிகளோட லைவ் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோ இல்லை ஆவரேஜ் வருதுன்னு வச்சிங்கன்னா விற்கும் போது ஒரு 75-70 ரேஞ்சில் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க கொடுக்குற தீவனத்துல அந்த வெயிட் கெயின்? ஆமா, அந்த வெயிட் கெயின் வந்துடும். ஒரு 12, அதாவது நம்ம 12-11 மாசம் வளர்ப்பு இருக்கு. 3 to 4 கிலோ மந்த்லி ஏறுதுனாக்கா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மாசம் கணக்கு பட்டா கூட 40 கிலோ ஆவரேஜா ஏறிடும். ஆவரேஜ் 40 பிளஸ் ஒரு 25ன்றது 65 கிலோ லைவ் வெயிட்ல வந்து நிற்கும். சரிங்க. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஆடு வளர்க்கறதுங்கிறது ஒரு மேய்ச்சல் முறை தான், பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் சைட்ல சொல்லுவாங்க. இந்த ஊர் சைட்ல எப்படி சொல்றாங்க, அது வந்து ஒரு பண்ணை ஆடு வாங்கி நான் எதுக்கு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்றாங்களா? அந்த மாதிரி கிடையாது. மேய்ச்சல் ஆடுகள் வந்து கையில முதல்ல இப்போ மேய்ச்சல் குட்டியை வந்து நம்ம கையில பிடிச்சி நிப்பாட்டவும் முடியாது. ஆடு வந்து ஓட தான் பார்க்கும். இப்போ நம்ம குட்டிகளை வந்து இப்போ எங்க எடுத்தாலும் ஹேண்டியா இப்போ பக்ரீத்துக்கு நம்ம கான்செப்ட் மோஸ்ட்லி விற்கிறதுனால சின்ன பிள்ளைங்க தான் இதை மோஸ்ட்லி வந்து ஹேண்டி பண்ணுவாங்க. அப்போ வந்து குட்டியை வந்து முட்டக்கூடாது, கொல்லக்கூடாது, யாரை பிடிச்சாலும் இழுக்கணும் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கணும். இந்த குட்டியை வந்து சின்ன பிள்ளை ஒரு 5-6 வயசு பிள்ளை எடுத்தாலும் அழகா ஹேண்டியா போயிடும். அது இல்லாமல் நம்ம மேய்ச்சல் நிலத்தை கொண்டு போனோம்னா நம்ம இடப்பற்றாக்குறை மேய்ச்சல் இல்லாதனால
நம்ம வீட்டில் என்ன பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அது ஃப்ரீயாக கொடுத்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக அதுக்கு வந்து தீவனம் கொடுத்து இடம் கொடுத்து நம்ம ஆமாம் ஆமாம், அதுக்கு வந்து ஸ்ட்ரெச் இல்லாமல் அது குட்டியை வந்து தெளிவாக கொண்டு போயிட்டோம்னா ஆடுகள் வந்து தெளிவாக இருக்கும். சரிங்க. இப்போ நீங்கள் வளர்த்தின காலங்களில் நோயினால பாதிக்கப்பட்ட ஏதாவது ஒரு வருஷம் இருக்குங்களா? நோயினால அதாவது மோர்டாலிட்டி எனக்கு இது வரைக்கும் 10 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 6-7 குட்டி இறப்பு வந்திருக்கு ப்ரோ. வராப்ப இல்லை, அது மோஸ்ட்லி எனக்கு வந்து என்னன்னா சளி பிரச்சனை தான் மோஸ்ட்லி வந்தது இறப்பு. சில வந்து கவனக்குறையின்மையில ஒரு 2 குட்டி இறந்ததுக்கு, இந்த மாதிரி விஷயம்தான். மற்றபடி நமக்கு இழப்புக்கு இல்லாமல் இல்லை. எல்லாரும் வந்து இழப்பு பட்டாதான் வந்து அடுத்த சக்ஸஸ்ஃபுல் கொண்டு போக முடியும். ஆனால் இழப்புகள் வந்து வரதான் செய்யும். அது இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு அடுத்து என்ன பெட்டரா பண்ண முடியும் அப்படின்றத அடுத்தடுத்து நம்ம போயிட்டு இருக்கோம். சரிங்க. ஒரு சின்ன ஷார்ட்டாக வந்து சொல்லுங்கள், புதுசாக வந்து யாராவது மொட்டை மாடியில் வந்து கெடா பண்ணையோ இல்லைன்னா ஆட்டு பண்ணையோ சின்னதாக வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களோட அறிவுரை என்ன அப்படிங்கிறத அப்படி சொல்லுங்கள். தாராளமாக பண்ணலாம் ப்ரோ, பண்ணுறதை பற்றி பிரச்சனை கிடையாது. பட் முழுக்க முழுக்க அவங்களுக்கு ஆர்வம் வேணும். லாபம் சம்பாதிக்கிற நோக்கத்தில் வந்து முதல்ல வந்து இறங்கிடாதீங்க. இன்ட்ரெஸ்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்ட் வேணும். அப்புறம் வந்து நம்ம வந்து இறங்கி அதில் வந்து நான் முதல் பண்ணும்போது நான் அப்புறம் லாப நோக்கத்தில் இது பண்ணல, இது நான் வந்து ஹாபியாக தான் பண்ணேன். அதுலேருந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சதுனால நம்ம அடுத்தடுத்த அளவுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதனால வந்து வந்த உடனே நான் வந்து பண்ணுறேன் லாப நோக்கு பண்ணாதீங்க. முதல் நம்ம குட்டியை எடுத்து அதோடைய ப்ளஸ் அண்ட் மைனஸை நம்ம கற்றுக்கிட்டு நம்ம எல்லாமே வந்து கிளீன் பண்ணி கொண்டு ஆட்டை வந்து இழப்பு இல்லாமல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம பண்ணாதான் அவங்களுக்கே ஒரு நாலேஜ் வளர்ந்துடும். நாலேஜ் வந்தோன்னா அவங்க அடுத்தடுத்து ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம். சரி. இப்போ உங்களுக்கு ஆடுகளுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா இங்கே டாக்டர் சப்போர்ட்டும் இருக்குங்க? டாக்டர் நம்ம ரெகுலராக வெட்டினரி டாக்டர் நம்ம இருக்காரு, கன்சல்ட் பண்ணுவார். நம்ம இயர்லி அந்த பிபிஆர் இன்ஜெக்ஷன் பண்ணும்போது அவர் வந்துடுவார். மந்த்லி ஒன்று வந்து வீக் செக்அப் பண்ணிட்டு போயிட்டு வருவாங்க. ஜெனரல் செக்அப் பண்ணுவாங்க. நம்ம பண்ணையில் வந்து விற்பனை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்க? விற்பனை வாய்ப்புகள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அது இல்லாமல் விற்பனையாளர்கள் வந்து நமக்கு வந்து குட்டிகள் வந்து பத்தாது. ஆக்சுவலாக நம்ம மக்கள் வந்து வளர்ப்பு குட்டிகள் அதிகமாக முன்னதான் வந்து மேய்ச்சல் குட்டிகள் விரும்பினாங்க. நம்ம சென்னை மக்கள் வந்து அதிகமாக அந்த வளர்ப்பு குட்டிகள் இருக்கிறதுனால விற்பனையாளர்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டிகள் இருந்துச்சுன்னா தாராளமாக விலைகள் வந்து பிரச்சனை கிடையாது. சரிங்க. இப்போ என்ன ரேட்டுக்கு வந்து போகுதுங்க கிலோ? கிலோ ரேட்டு கிடையாது, சைஸ் கணக்கு தான். அப்ராக்சிமேட்லாம் வந்து ஒரு 10 கிலோ 15 கிலோ குட்டியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சிங்களேன். இப்போ 10 கிலோ 15 கிலோ வாங்க மாட்டாங்க. கறி மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோ மேலே தான் நம்ம மோஸ்ட்லி வரும். அப்போ 25 கிலோ மேலே வரும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 25,000 ரூபாயிலேருந்து குட்டிகள் வந்து சேல்ஸ் ஆகும். இப்போ பீஸ் ரேட்டில் கொடுத்துட்டு பீஸ் ரேட்டில். சரிங்க. இப்போ ஒரு ஆட்டு பண்ணை வச்சிருக்கீங்கன்னா ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டாக இருக்கணும். உங்கள் வீட்டில் எப்படி இருக்குங்க? கண்டிப்பாக ப்ரோ, அதாவது ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. முதல் நான் வளர்க்குறதுக்கு எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது அம்மா தான். அம்மா இல்லாமல் வீட்டில் வந்து சப்போர்ட். இப்போ நான் வந்து வீட்டில் இல்லை, காலைல நான் போயிட்டு நைட்டு தான் வருவேன். ஃபுல் செக்அப் வந்து பார்க்குறது எல்லாம் தான் பிள்ளைய பார்க்குறது தாய் தான், எங்கள் அம்மா தான். என்னைய பார்க்குறதே பெரிய விஷயம், ஆடை பார்க்குறது பெரியது. அதனால் வந்து அம்மா சப்போர்ட் இல்லாமல் ஆடை வளர்க்கவே முடியல. அதனால் வந்து வீட்டு சப்போர்ட் இல்லாமல் ஒரு அணுகுற நகர முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டு சப்போர்ட் தான். அதனால வந்து நாங்கள் காலையில் போயிட்டோம்னா நைட்டு தான் வருவோம். மற்ற டைமில் வந்து ஆடு கயிறு அந்துக்கிட்டாவோ இல்லைன்னா திடீர்னு வந்து தீவனம் பற்றாக்குறையோ தீவனம் ஏதாவது பத்தலை தண்ணி கொடுக்குறதா இருந்தால் எங்கள் அம்மா தான் ஃபுல்லாக வந்து பார்த்துப்பாங்க ப்ரோ. சரிங்கம்மா. இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் மாதிரி இருக்குங்களா? இது ஏன்டா வளர்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அது பிள்ளைங்க நாட்டு ஒவ்வொரு இடத்துக்கு பேசணும்னா அந்த ஒவ்வொரு ஆடுங்க வந்து அது பேரை சொல்லி கூப்பிட்டோம்னா என்னை எல்லாமே ஹேப் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்ச பண்ணது அதில் என் மையன் உருவாக்குனதே இவன் தான். அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணது எடுத்தது 1க்கு 2 விட்டது என் மையன், சின்ன மையன். இப்போ எங்கள் அக்கா மையனால அதற்கா மையன், அவன் 40 என் மையன். அது ஆட்டுக்குன்னு இன்ட்ரெஸ்ட் 1 வாங்கினது 2 வாங்கினது அப்படியே வந்து அது இல்லாமல் இப்போ என்னால் இருக்க முடியாது. இது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி. ஒரு வளர்ப்பு பிராணி வளர்த்துறமே மாதிரி வீட்டுல மேல போய் குரல் கொடுத்தால எல்லாருமே எதிர்த்துட்டு என் குரல கேட்டா உடனே ஹாப்பியா இருங்க எல்லாருமே. அது மாதிரி விற்க போகும்போது அப்படிதான் அனுகம்துல்ல எந்த சிறப்பு இல்லாம அதுங்களுக்கு ஒரு துவாவோட அனுப்பிச்சு விடுவோம். எங்கிட்ட வாங்கணும் யாராக இருந்தாலும் அனுகம்துல்ல அவங்களுடைய துவா வந்து நிறைவேறும். நல்லா பாதுகாப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும். நேரத்தை ஒதுக்கி நம்ம சேனலுக்கு வந்து வீடியோ கொடுத்து ரொம்ப நன்றி. கண்டிப்பாக.